அனைவருக்கும் வணக்கம். கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரையின் போது 41 பேர் இறந்துள்ளனர். விஜய் இந்நாள் வரை அவர்களை பார்க்கவோ நேரில் ஒரு ஆறுதல் தெரிவிக்கவோ வெளியே வரவில்லை. ஏன்னா அவர் புறமிதிக்கிட்டு ஓடிய தமிழக வெற்றி கழகத்தின் தற்குறி போடணும்னா என் மேலே வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதை விட்டு என்ன பழிவாங்கணும்னா அப்படின்னு நினச்சிங்கன்னா என் மீது வழக்கு போடுங்க, நான் பனையூரில் இருப்பேன் இல்லைன்னா அலுவலகத்தில் இருப்பேன்னு சொல்கிறீங்க. தொண்டன் தற்குறியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இங்கே ஒரு தலைவனே தற்குறி. இதுதான் திருக்குறானில் இறைவன் சொல்கிறாரு, எந்த ஒரு சமூகமும் தன் பண்புகளை மாற்றாவிடில் இறைவன் அவர்களை மாற்ற மாட்டான் அப்படின்னு திருக்குறானில் சொல்லியிருக்காங்க. மக்களோடு மக்களாக நிற்க முடியாத நீங்கள் எப்படி தமிழக மக்களுக்கு முதலமைச்சராகி விடலாம் என்ற எண்ணத்தில் அரசியல் கட்சி தொடங்கினீர்கள்? நடித்துவிட்டு பணம் சம்பாதித்து கொண்டு போக வேண்டியதானே. 41 உயிர்களுக்கு உங்களால் பதில் சொல்ல முடிந்தா இந்நாள் வரை? சதி இருக்குன்னா ஏன் ஆதவர்தனா டெல்லிக்கு போகிறாரு? இந்நாள் வரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை புஷி ஆனந்தர் எங்கே இருக்காருன்னு. நிர்மல்குமார் என்னாச்சுன்னு தெரில. ஜான் ஆரோக்கியசாமி அவரும் தலைமறைவாக தான் இருக்கார். தனிப்படை அமைச்சிருக்காங்க புஷி ஆனந்தா கண்டுபிடிக்க. ஒரு பேரை காவு வாங்கியிருக்கீங்க. உங்களை பார்க்க வந்தா இருந்து போயிருக்கான், புரியுதுங்களா? உங்களை பார்க்க வரணுன்னு தான் இருப்பாங்க. உங்கள் கட்சி தொண்டன் சில பேர் இருந்தாலும் பார்க்க வந்த ரசிகர் கூட்டம், உங்களை வேடிக்கை பார்க்க வந்தவங்க தான் உங்களை இறந்துருக்கான். ஒரு கொள்கையே இல்லாத கூட்டம் தான் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தற்குறி கூட்டம்.